ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு அப்பம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதும், இந்த அப்பம் சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திங்க அப்படின்னா ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 பங்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வாழைப்பழம், சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க, பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். உடச்சி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இந்த கப்பு பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 1/2 கப்பு இதுக்கு பத்தாது. ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே கப் அளவுக்கு 1 கப்பு தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்தளவு கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் எனக்கு கம்மியானதுனால நான் இப்போ ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி கப்பை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த திப்பி கூட தெரியாமல் இருந்தால் தான் என் பையன் சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால அரைச்சிக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்னா நசுக்கி எடுத்துக்கிட்டால் கூட போதும். இப்போ இந்த அரைச்ச வாழைப்பழத்தோடு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் அரிசி மாவையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வடிகட்டி எப்பயுமே சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் நிறைய பூச்சி இருக்கும், தூசி இருக்கும். ஸோ அதனால் வடிகட்டியே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம இது அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சி பார்க்கலாம் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சேன். ஸோ இது எனக்கு பத்தலை அப்படிங்கிறனால நான் மறுபடியும் அதை ஊற்றிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு சுற்றிட்டு வந்தேன்னா பாருங்கள், தண்ணி பத்தாத மாதிரி இருக்குல்ல, அதனால் மிச்சத்தை நான் ஃபுல்லாத்தையும் நான் ஊற்றிக்கிறேன். ஆனால் இந்த அளவு தண்ணியுமே எனக்கு பத்தலை அப்படிங்கிறனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திங்க அப்படின்னா அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு வெல்லம் எல்லாமே சேர்த்தே நம்ம அரைச்சிட்டோம் அப்படிங்கிறனால கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக உங்களுக்கு வரும். நம்ம இதில் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இப்போ ஏலக்காய் பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் நம்ம உப்பு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட் சுவை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா இல்லைன்னா நம்ம சமையல் சோடா அப்படிலாம் கொஞ்சம் போடணும் அப்படின்னா ரைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. எங்களுக்கு அந்த இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். தேவைப்படுற பொருளுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த கரண்டி வச்சு கிண்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரே வாக்கில் நீங்கள் சுற்றணும். இப்படி உல்ட்டா சுல்ட்டா சுற்றாமல் இந்த ஒரே பக்கமாக நீங்கள் சுற்றி நீங்கள் இந்த மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவில் ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு சாஃப்டாகவும் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். அப்பம்குள்ளே பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். மற்ற பணியாரம்லாம் செய்யும்போது நம்ம சும்மா க்ரீஸ் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாவு விடுறதுலேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது. ஊற்றினோன்னே டக்குன்னு ஊற்றிடணும் மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிலாம் ஊற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுறது தான். இப்படி நான் ஊற்றினேன் பாருங்கள், அந்த மாவு ஊற்றினோன்னு டக்குன்னு ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேப் விட்டு ஊற்றினோன்னா அந்த பணியாரம் சூப்பராகவே வராது உங்களுக்கு. இப்போ எல்லாமே நான் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள், இந்த மாதிரியே நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் அப்பம் பேனில் மட்டும்தான் இல்லை, நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் அதுலேயும் கூட இந்த பேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராகவே வரும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால அந்த கலர் ப்ரௌனிஷாக சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னா வெல்லம் அப்படிங்கிற போதே உங்களுக்கு கேரமலைஸ் ஆகிடும். வெல்லம் சர்க்கரை எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னாலே இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடியில் இருக்கிற எண்ணெய் கூட பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எண்ணெய் மிச்சம்தான் இருக்கும். ஃபுல்லாக எண்ணெய் காலி ஆகாது உங்களுக்கு. இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க.
ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு வாழைப்பழமும் கொஞ்சம் கோதுமை மாவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்பம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அப்பம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.